எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 30:5 அவருடைய கோபம், நீங்க பைபிள் கூட வாசிக்கலாம். என்ன அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை உண்டாகும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். அல்லையா சொல்லணும் உடனே. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவருடைய தயவு நித்திய வாழ்வு. சாயங்காலத்துல அழுகும், விடிய காலத்துல களிப்பு உண்டாகும். இதைத்தான் கர்த்தர் சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கான ஆண்டவரே ஸ்தோத்திரி. அருமையான வார்த்தை, இனிக்குது, என் வாயில இனிக்குது. ஹல்லேலூயா, இனிக்குது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய நித்தியம், அவருடைய தயவு நித்திய வாழ்வு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் எப்பொழுதும் கோபமா இருக்க மாட்டார். எப்போதும் அவர் கண்டிக்கிறவர் இல்லை, எப்போது தண்டிக்கிறவரும் இல்லை. அவர் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன். என்று நீ பிறந்தாயோ, நீ சாகும் வரையிலும் அவர் உனக்கு காட்டுகிறது தயவு. இந்த ஆலயத்தில் வந்தது தேவ தயவு. நீங்க கணவன் மனைவியாய் வாழ்றது தேவ தயவு. பிள்ளைகளை பெற்றெடுத்தது தேவ தயவு. தலைமையில ஒரு கூரை பிளேட் சாப்பாடு கொடுத்தது கர்த்தருடைய தயவு. நம்மள என்ன நன்மையை கண்டு கர்த்தர் செய்தார், அவருடைய தயவு. நான் காரில் வரும்பொழுது அருமையான பாஸ்டர் பிரதேஷ் கூட பேசிட்டே இருப்பேன், வசனத்தை சொல்லிட்டே இருப்பேன். அவருக்கு மனசுக்குள்ள போட்டு அந்த நேரத்தை கூட நான் வீண் பண்ண மாட்டேன். ஆண்டவருடைய உங்களுடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, அன்புக்கு அளவே இல்லை. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். நம்ம கோபம் எவ்வளவு நேரம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கோபம் என்ன? ஐயோ அப்பா, முன்னால் எனக்கு சிரிப்பா இருக்கும். கன்னியாகுமரியிலேருந்து ஃபோன் கால் வரும், என் கணவன் போட்டு என்ன அடிக்கிறாருன்னு. இப்போ ஃபோன் வருது, கனவு சொல்கிறார் என் மனைவி என்ன அடிக்கிறான்னு. என் அம்மிக்கல் என் முகத்தில் போட்டுருவாள், எனக்கு பயமாக இருக்குது. சாப்பாடில் பாய்சன் வச்சிருவான்னு எனக்கு பயமாக இருக்குது. காலம் மாறி போச்சு. கோபம் பாருங்க பெரியவனுக்கு. சின்ன ஒரு கோபத்துக்கு குடும்பத்தையே எடுத்து கணத்துக்குள்ளே போட்டிருக்காரு ஒரு ஆளு சென்னையில். சின்ன ஒரு கோபத்துக்கு குடும்பத்தையே தீ வச்சு எரிச்சிருக்கிறார். ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட போயிட்டானே, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சே மகளை கொண்டிருக்காரு. மனுஷனுடைய கோபம் பயங்கரமானது. உங்க கோபம் பயங்கரமானது. ஆண்டவர் சொன்னார், நீ காலையில் கோபப்படு, சாயங்காலத்துக்குள்ள உன் கோபம் போயிடணும். இன்னைக்கு சீக்கிரதரிசி எல்லாம் நான் சொல்றேன். எத்தனை நாள் உங்க ஹஸ்பண்ட பேசாம இருக்கீங்க? கொஞ்சம் பேர் இங்க இருக்கீங்க, ஆசாமிங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. இவ்வளவுக்கு ஒன்றும் அவர் பண்ணல, அவங்க அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் காசு அனுப்பிட்டார், அதுக்காக வேண்டி பேசாம இருக்கீங்க. எவ்வளவு கோபமா இருக்காங்க தெரியுமா? இந்த அதுவும் கன்னியாகுமரி கேட்கவே வேண்டாம், பயங்கர கோபம். கோபத்துடைய உச்ச கட்டம் இந்த கன்னியாகுமரியில் நான் பார்க்கிறேன். ஆனா என் தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம் மாத்திரம்தான். ஆனா அவருடைய தயவு நீடிய வாழ்வு. பிறந்தது முதல்ல சாகு வரையில் அவருடைய தயவுல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகவே தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று நான் சொல்ல முடியும். Loving kindness is better than my life. ஆண்டவரே, என் ஜீவனை பார்க்கலாம் உடைய கிருபை எனக்கு நல்லது. சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜீவனை பார்க்கலாம் உடைய தயவு எனக்கு பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் நான் சொல்ல போற ஒரு சத்தியம் ரொம்ப எனக்கு வெடித்து கிளம்புது. கோபம் வந்தாலும் 40 நாள் இரவு பகலும் தண்ணியை விட்டு அழிச்சிட்டாரு நோவா காலத்துல. கோபம் வந்தனா ஒரே நாள்ல சவுல ஜாப்ல இருந்து எடுத்துட்டு அவர் தாவீதை போட்டாரு. உனக்கு எனக்கும் தான் இந்த வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிடம் மாத்திரம். ஏன் தெரியுமா? கோபத்தால் வந்தது பாவம், பாவத்தால் வந்த சாபம் அனைத்தை அவர் சுமந்து தீர்த்தபடியால இப்போ அவர் நம்மையில் வைத்திருக்கும் கோபம் ஒரு நிமிஷம் மாத்திரம்தான். அல்லேலூயா. சாத்தான் சொல்றான், இன்னை நீ கஷ்டப்படுறது என்னன்னா கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கிறார். இனி கோயிலுக்கு போகாத, பைபிளையும் தொடாத, காணிக்கையும் கொடுக்காத. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, எனக்கு மட்டும்தான் எந்த கஷ்டம். நிறைய பேர் நினைக்கிறீங்களே. அடுத்த வீட்டுக்காரங்க அநியாயம் பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, பைக் இருக்கு, மருமகன் நல்ல மருமகன் வந்துட்டா. நான் கோயிலுக்கு போனேன், காணிக்கை கொடுத்தேன், ஆனா எனக்கு ஏன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது? எனக்கு வேண்டாம், கடவுள் வேண்டாம், மேல கோபமா இருக்காரு. இல்லை, அவருக்கு கோபம் ஒரு நிமிஷம் மாத்திரம்தான். அவனுக்கு கொடுத்துருக்கிற வாழ்வு நித்திய வாழ்வு. நான் அமெரிக்க ஏர்லைன்ஸில் போயிட்டு இருக்க சமயம் ஒரு ஆள் என் பக்கத்தில் உட்காந்து கேட்டார், ஹூ இஸ் த மில்லியனர் இன் இந்தியான்னு. இந்தியாவில் கோடீஸ்வரன் யாருன்னு. அவன் நினச்சிருப்பாரு அம்பானிக்கு நான் சொல்லுவேன், அதானின்னு நான் சொல்லுவேன். நான் சொன்னேன், உனக்கு பிளேட்டில் சோறு இருந்தா, தலைமையில் கூரை இருந்தா, அன்பான மனைவி இருந்தா, அறிவுள்ள பிள்ளை இருந்தா, நீ தான் கோடீஸ்வரன்னு. இஃப் எ லவ்விங் வைஃப், இன்டெலிஜென்ட் சில்ட்ரன், ஃபுட் இன் யோர் பிளேட், ரூஃப் ஓவர் யோர் ஹெட். அவன் சொன்னார், என்ன பெரிய தத்துவம் பேசுற, அது உண்மை. உங்களுக்கு தெரியுமா?
அம்பானிக்கு மனைவி அவர்கிட்ட அன்பா கிடையாது, பேரு தான் அம்பானி. அவர் பணம் கையில் எடுத்துட்டு போக முடியாது, அவர் கொன்றுவாங்க. டிரைவர்கிட்ட இருந்து கடன் வாங்கி தான் அவர் பழம் சாப்பிடுவார். அவர் டிக்ளேர் பண்ணிக்காரு, என் கையில் பணம் இல்லை, என்னை யாரும் பிடிச்சிடாதீங்க. மகனுக்கு கல்யாணம் வச்சார், 5000 கோடி. உலகத்திலே ஒருவனும் தன் பையனுக்கு 5000 கோடியில் கல்யாணம் வைக்கல. அந்த கல்யாணத்தில் அந்த பையனை பேச சொன்னாங்க. அவன் சொன்னான், எங்க அப்பா எனக்கு ரோஜா கொடுத்தாரு, உலகம் எனக்கு ஒரு முள்ளு தான் கொடுத்துருக்குன்னு. அந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒரு கோடீஸ்வரி, நீ ஒரு கோடீஸ்வரன். எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் சொல்றேன் கதை மாதிரி. அமெரிக்கா போனா ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன் நான். 2 ரொட்டி கடையில் ஒரு கறி துண்டு வச்சு கொடுப்பாங்க, மெக்டானல், அதோட ஒரு சிக்கன் லெக், KFC. ஆப்பிரிக்கா போனா பொய்க்கு கோஸ் ஒரே நேரம். எங்க கன்னியாகுமரி மாதிரி டேஸ்டி ஃபுட்டு 40 தேசத்துல நான் பார்க்கலங்க, 40 தேசம் பார்க்கலங்க. அப்பா, அவியல், தோரன், தீயல், என்ன அடப்பாயசம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு அலையில போட்டிருக்கலாம்ல, மஞ்சக்கறி, தயிர்கறி, தயிர் தாளிச்சது, எப்படியெல்லாம் சாப்பாடு. எதுவும் நாக்கு செத்துரும் அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில். இங்கே வந்தால் சாப்பிடணும்னு எனக்கு ஆசை வரும். அம்மா ரெடியாக இருக்காங்க. ஆண்டவர் சொன்னாரு, கிடையாது கிடையாது கிடையாது, நீ உபவாசத்தோடு கண்ணீரோடு என் ஜனத்துக்கு முன்னால் நில்லுன்னு. இந்த வெறும் வயிற்றில் நிற்க முடியாது, 2 இட்லி மட்டும் சாப்பிட்றேன், வேற எல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சிரிப்பு. ஆனால் ஆப்பிரிக்காவில் என்னை பெரிய டிவியில் இன்டர்வியூ கேட்டாங்க, வாட் இஸ் த ஃபுட் யூ லைக் ஸோ மச்னு. நான் சொல்லிட்டேன், எனக்கு கிழங்கு மீனும் பிடிக்கும்னு. என் மகன் சொன்னா, இவ்வளோ என்னை அவமானப்படுத்திட்டீங்களே அம்மா, அங்கே போய் டேப்பியோக்கான் ஃபிஷ் கறின்னு இன்டர்நேஷ்னல் டிவியில் சொல்லிட்டீங்களே. அது உண்மை. எனக்கு பிடிச்ச கன்னியாகுமரி அதனால யாரும் பண்ணிடாதீங்க, இப்போ சாப்பிட முடியாது. அப்படி ஒரு இடத்துல சொன்னேன், எனக்கு மீன் கிழங்கு பிடிக்கும். நிறைய பேர் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க டிஃபன் பாக்ஸில் கிழங்கு மீன் எல்லாம். ஜெயந்தராஜ் பாஸ் ஒய்ஃப் எப்போதும் எனக்கு பண்ணிடுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. கர்த்தருடைய அன்பை ருசிக்கிறேன்னா, அதை ரசிக்கிறேன்னா. கர்த்தர் நல்லவர் என்று சொன்னீங்கல்ல, ருசித்து பார்த்துருக்கீங்களா? அவரை ருசித்து பார்த்துருக்கீங்களா? அவரை ரசித்து பார்த்துருக்கீங்களா? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் நல்லவன் நான் ரொம்பவே ருசித்து பார்த்ததுனால தான் பிரசங்கியாராக இருக்கிறேன். என் மகன் சொல்லுவான், அம்மா உனக்கு நல்ல பெட் இருக்கு, சமைச்சு சாப்பாடு வைக்க லேடி இருக்கிறாங்க, ஏர் கண்டிஷன் ரூம் இருக்கு, ஏம்மா ஊரா போற? நான் ருசித்து பார்த்துட்டேன். என்னை யாரும் கட்டி வைக்க முடியாது. இந்த சத்தியத்தை சொல்லாம என்னால் இருக்க முடியாது. இப்போ 2 ஸ்டுடியோ வச்சிருக்கிறேன். ஒருவேளை ஒரு நாள் வயசானவன் நடக்க முடியல, 2 ஸ்டுடியோவில் போயிடுவேன், டெய்லி பேசிகிட்டே இருப்பேன். அப்படிதான் இப்பவுமே ஸ்டுடியோ பண்ணிட்டேன். அதில் லிப்ட் வைக்கிறேன், ஏன்னா அவன் படியேற முடியாதுன்னு எல்லாம் ப்ரிப்பேர்ட். ஆனால் இந்த பிரசங்கத்தை மட்டும் நான் விட போகிறது கிடையாது. அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவு நித்திய வாழ்வு, நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை உண்டாகும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். ஆண்டவர் ரொம்ப கோபப்படுற ஆண்டவர். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையா, ஆனால் உண்மையில தயவு வச்சிருக்கிறார். நம்ம நோவா காலத்தில் செஞ்ச தப்பு நம்ம செய்யாமல இருக்கிறோம். நோவா காலத்தில் என்ன பண்ணாங்க? குடிச்சாங்க, விடிச்சாங்க, கல்யாணம் கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க. நம்ம பண்ணாமல இருக்கிறோம். ஏன் பெருவெள்ளம் நம்மளை அழிக்கல? அவருடைய தயவு, அவருடைய தயவு. என்னங்க, நம்ம எல்லாம் நல்லவங்களாங்க? சோதோம் குமரா பட்டணத்தை விட சோதோம் குமரா பட்டணம் பாவம் என்ன? பெருந்தீண்டிக்காரங்க, சங்கோபாங்கமானவங்க. அவங்களெல்லாம் அக்கினியால் எரிச்சார். நம்ம அக்கினியால் எரிக்காம என்ன உட்காந்துருக்குறோம்? ஏன் தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இங்கே வந்தால் ரொம்ப சூடாக இருந்து மழையை பற்றி பேசினா மழையை வந்துட்டு நைட்டில் நான் போகிற சமயம் மழையை பெஞ்சிட்டு இருக்கு. பெருமழையை பார்த்துட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் கூலாக இருக்கு. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க என்ன சவுல் என்ன பண்ணிட்டாரு? விக்கிரகனை பண்ணாரா? விபச்சாரம் பண்ணாரா? தாவீதெல்லாம் பண்ணாரு. இவர் தாவீது விபச்சாரம் பண்ணாரு. சவுல் ஒண்ணுமே பண்ணல. அமலேக்கனை அழிச்சிருந்தாரு, அழிச்சிட்டான். ஆனா ஆடு மாடையும் ஆகாயம் கொண்டு வந்தார். ஃபினிஷ். இன்னைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படியாம இருக்கீங்க? கர்த்தர் சொன்ன எல்லாரும் கீழ்ப்படிஞ்சேன்னு சொல்றேன். ஒரு கால் கை தூக்குங்க பார்க்கலாம், ஒரு ஆள் கை தூக்குங்க பார்க்கலாம். சொன்ன எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படியல. ஆனா அவருடைய கோபம் 1 நிமிடம் மாத்திரம் நமக்கு நித்திய வாழ்வு கொடுத்து உட்கார வச்சிருக்கு. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய கோபம் எவ்வளவு கொடியது என்று வேதத்தை வாசித்து பாருங்க. ஆனா உண்மையில கோபம் காய்க்காம, எப்போதும் உண்மையில கோபமாயிராதபடி நீடிய வாழ்வு கொடுத்து இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
நம்முடைய ஆண்டுடைய பேர் என்ன? அவனுடைய பேர் என்ன? நிறைய பேர் இருக்கு. எல்ஷடா, எல்எலியோ, ஜெகோமசமா, ஜெகோ ஜைரே, எத்தனையோ பேர் இருக்கு. எல்எலியோ, எத்தனையோ பேர் இருக்கு. ஆனா அவர் தாம் வெளிப்படுத்தின பேர் என்ன தெரியுமா? நான் வேதத்தில் 145 சங்கீதம் 8-9 வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எல்லாரும் வாசிங்க, பைபிள் எல்லாரும் வாசிங்க. கர்த்தர் இரக்கமும், எல்லாரும் வாசிங்க, மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். கர்த்தர் எல்லா மேலும் தயவு உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளும் மேல் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகளை எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்தருக்கு ஒரு வல்லமையுள்ள செய்கைகளையும் ராஜ்யத்தின் சிறந்த மகிமையின் பிரஸ்தாபத்தை தெரிவிக்கும்படி உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். அவருடைய பேர் என்ன? இரக்கம் உள்ளவர். ஒரு அல்லேலூயா போடுங்க. மன உருக்கம் உள்ளவர். அல்லேலூயா. அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அவர் மிகுந்த மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம், இந்த கிருபை உள்ளவர். அவர் எல்லாரும் மேலும் தயவு உள்ள. ஏன்னா பத்மா மேலதான் அவருக்கு தயவு இருக்கா? பாட்டு அஜித் மேலதான் தயவு இருக்கா? அவங்கெல்லாம் ஊழியக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் பெருசா இல்லாம இல்ல, எல்லார் மேலும் தயவு உள்ளவர். நாங்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் கிடையாதுங்க. எங்களுக்கு நிறைய அடி கிடைக்கும், உங்களுக்கு தெரியுமா? உங்களோட அதிகமா அடி கிடைக்கும். உங்களையாவது விட்டு வைப்பாரு, எங்களை விட்டு வைக்க மாட்டாரு. உதாரணம் சொல்லவா? இஸ்ரவேல் மக்கள் 10 முறை தப்பு பண்ணாங்க. மனுஷர் மோசே ஓரளவு தப்பு பண்ணான். அந்த மலையை பார்த்து பேசணும்னு அடிச்சுட்டான். வாழ்க்கையின் கடைசியில சந்தோஷமா வரான். எனக்குத்தான் காணான், எனக்குத்தான் காணான், எனக்குத்தான் காணான், நான் தான் இவர்களை வழி நடத்தி வந்தேன். கானானின் பார்டர்ல வந்தோன்னு ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் போங்க. ஐயா ஐயா, நான் மோசே ஐயா, நாங்க எத்தனை வருஷம் மனாந்தரம் நடந்தேன். எகிப்துல அரண்மையில் என்ன வந்து கூட்டிங்களா? இல்லையே, நானே தானே வந்தேன். எகிப்தின் இன்ப வாழ்வை பார்க்கிறோம், தேவ ஜனத்தோட துன்பத்தை சகிப்பேன் என்று நான் தானே தீர்மானம் எடுத்து வந்தேன். கல்லடிக்க சொல்லடிக்க நான் என்ன மறைக்கலையே ஆண்டவரே. நான் விபச்சாரம் பண்ணலையே, விக்கிரான பண்ணலையே. 40 வருஷம் அரண்மனையில் இருந்தான், மணல் இல்லை, நடந்தேனே. எனக்கு சட்டையை கூட நீங்க தான் பாதுகாத்தீங்க, புதிய சட்டை தரல. என் செருப்பை கூட இங்க வை, மனைவி கூட நீங்க மாமாட்ட விட்டுட்டு வந்துட்டு வந்தேன். எனக்கு இல்லையா? காணும், உனக்கு கிடையாது. நான் அழுது இருக்கேன், இந்த வசனத்துக்கு அழுது இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஜனத்தின் மத்தியில் நீ பரிசுத்தப்படுத்த தவறி விட்டபடியா உனக்கு காணான் கிடையாது. பாத்தீங்களா ஊழியக்காரங்களுக்கு எவ்வளவு பேர் அடி கொடுக்குறாருன்னு? எல்லாரையும் காணானுக்குள்ள கொண்டு போனாரு, ஆனா மோசையை கொண்டு போகலைங்க. அதனால ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப ஃபேவர் இருக்கு, அவங்க பெரியவங்க நினைக்காதீங்க. எல்லார் மேலும் தயவுள்ளவர். நெஞ்சல கவிச்சு சொல்லுங்க, என் மேல தயவு பாராட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இன்று நான் இருப்பது, நிர்மூலமாகாது இருப்பது உம்முடைய சுத்த கிருபாப்பா. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லப்பா, உமது அன்புக்கு அளவே இல்லப்பா. ஆண்டவரே, உமது கிருபைகளை நினைத்து, உம்முடைய இரக்கத்தை நினைத்து நான் உம்மை துதிக்கிறேன். வாசிப்போம். யாத்திராகமம் 34 அதிகாரம். 34 அதிகாரம். கர்த்தர் 5 வசனம். ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவர் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அவருக்கு முன்பாக கடந்து போற அவர் காணப்படும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? இரக்கமும், வாசிங்க, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன். ஒரு அல்லைய போடுங்க. நம்முடைய தேவன் யார்? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாசபையும் சத்தியமும் உள்ள தேவன். 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றவாளியாக விடாமல் பிதாக்கள் சக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். அதெல்லாம் மோசே காலத்துல. இப்போ பெற்றோர் செய்த பாவத்தை பிள்ளைகிட்ட விசாரிக்க மாட்டார். ஏன்னா அவர் விசாரிக்கிறவர். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தம்மையில் ஏற்றுக்கொண்டு அவர் விசாரிக்கிற தேவன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, நான் மட்டும் இயேசு அறியாம இருந்தா என்னைக்கே செத்து போயிருப்பேன், என்னைக்கு அழிஞ்சு போயிருப்பேன். அல்லாட்டா ஆத்தூர்கடை பிடி அண்டுகோடு டீச்சரா இருந்திருப்பேன். எனக்கு உலகமெல்லாம் நான் போறேன்னா அவளை இறக்கத்திற்கு முடிவில்லை, அவர் அன்புக்கு அளவே இல்லை. இப்படிப்பட்ட புறஜாதி தேவங்களை விட்டுட்டு இறக்கம் உள்ள தேவனிடத்துல நான் வந்தேன். அவர் என் மேல காட்டின இறக்கம் மகா பெரியது, இறக்கம் மகா பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறக்கம் எவ்வளவு பெரியதுன்னா மனுஷன் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியணும். மனுஷன் எவ்வளவு பட்டவன்,
நல்லவன்கிட்ட தான் இறக்கம் காட்டினாரா? இல்லை, மோசமானோட இறக்கம் காட்டினார். அதுக்கு தான் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், என் தாய் என்னை பாவத்துல கற்பந்தரித்தாள். நான் பெத்தது, எங்க அம்மா பெத்ததே பாவத்துல பெத்து போட்டாங்க. ஒரு பையன் அக்கிரமம் பண்ணா தாத்தா சொல்லுவாரு, இந்த பையன் இப்படி அக்கிரமம் பண்றானே. அப்ப பக்கத்துல சொன்ன, நீ அப்படிதான் பண்ணப்பான்னு சொல்லுவார். அதுக்கு மேல வயசான ஒரு ஆள் இருந்தானா, அப்பா கோவமா இருந்தா பிள்ளை கோவமான பிள்ளையா இருக்கு, அப்பா திருடா இருந்தா பிள்ளையும் திருடனா இருக்குது. ஏன்? பாவத்துல கற்பம் தரித்தவங்க தான், அவர்கள் மேலதான் கர்த்தர் தயவு காட்டுறாரு. அல்ல கொஞ்சம் போடுங்க, அவர்கள் மேல தான். நல்ல வந்தீங்க, நல்ல எங்க தாத்தாக்கள் எப்படியோ கடவுளே அறியாதவங்க. அந்த தாத்தா காலத்து புண்ணியத்துல நான் வாழ்ந்துருக்கேன், சிலுவையின் புண்ணியத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், சிலுவையில தேவன் செய்த புண்ணியத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, எங்க தாத்தா காலத்துல கர்த்தர் அறியாம செஞ்ச பாவத்தை, அவர் என்னை தலைமுறையான சாபத்தில் இருந்தால் நான் ஆசீர்வாதம் இருந்திருக்க மாட்டேன். தலைமுறையான சாபத்தை சிலுவையில உடைச்சு என்ன ஆசீர்வாதமா கர்த்தர் ஆசிர்வாரு. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறது போதாதுங்க, ஆசீர்வாதமா மாற்றணும். நம்ம சக்கரையா இருக்கணும், நம்ம லட்டா மாறணும். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கிறது பெரிய கிடையாது, நம்ம ஆசீர்வாதமா மாற்றணும். டெய்லி ஜெபம் பண்ணுங்க, நான் யாராவது ஒருவருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவருக்கு என்னை ஆசீர்வதித்தது இல்லை, ஆசீர்வாதமா இருக்கிறது தான் என்னை நீ படிச்சிருக்கிறீங்க. நான் ஆசீர்வாதமா இருக்கணும். நீ ஜெபம் பண்ணீங்கன்னா அருமையா இருக்கு. நான் இப்போ சிறுவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு பிள்ளை பாஸ்டர் மகளை பார்த்தேன். அவள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உங்கள் ஹாஸ்டலில் இப்போ ப்ரேயர் மீட்டிங் இருக்கா? இல்லை, எல்லாருமே கடவுளை மறந்தது மாதிரி இருக்கு. நீ போய் ஆரம்பி, அந்த ப்ரேயர் மீட்டிங் ஆரம்பி, உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் ஆண்டவர் தருவாருன்னு. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் ப்ரேயர் மீட்டிங் ஆரம்பி, உன்னை ஃபர்ஸ்ட் கிளாஸ் உடனே சொன்ன மாதிரி. நான் இன்னைக்கு ஊழியக்காரை வருது காரணம் என்ன தெரியுமா? நான் எப்படி ஊழியக்காரை வந்தேன்னு தெரியுமா? ஹோலி கிராஸ் காலேஜ் கொல்லா மரத்தடியில் தனியாக ஜபித்த ஒரு ஆள். எங்கள் வீட்டில் ஜபிக்க முடியாது, கோயிலுக்கு நான் போனது கிடையாது, மரத்தடியில் ஜெபம் பண்ணுவேன். என் ஜெபத்தை பார்த்து எல்லாரும் என் கூடயே வந்தாங்க. ஜெபிக்கிறதுக்கு நல்ல மார்க்கு கிடைக்குதுன்னு. நான் ஜெபிக்கிறதுனால மார்க்கு கிடைக்குன்னு சொல்லலை, ஆனால் கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்கினார், கீழாக்காமல் மேலாக்கினார். தமிழில் கூட A+ கொடுத்தார். அப்போல்லாம் A+னா ரொம்ப பெரிய மார்க்கு. இப்படி ஆண்டவர் வஸ்தான, இவன் படிக்கவே மாட்டேங்க, சரியாகவே ஒரு நான் நல்லாவே இல்லை, ஏன்னா கிளாஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் லீடராக செலக்ட் பண்ணுறாங்க. கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்கினார், கீழாக்காமல் மேலாக்கினார், பூமி உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நான் எக்ஸாம் எழுத போகிறேன். அந்த செகண்ட் பேப்பரில் அது நம்ம எஸ்ஏ வரும், ஜென்ரல் எஸ்ஏ வரும். அது படிச்சுட்டு போயெல்லாம் எழுத முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபுட் ப்ராப்ளம், ஸ்பேஸ் ப்ராப்ளம் படிக்கிறாங்க. நான் அப்படியே சுற்றிக்கிட்டு, பெஸ்ட் புக் டு ரீட் த பைபிள், இஃப் யூ ரீட் இட் எவ்ரி டே இட் வில் ஹெல்ப் யூ ஆல் தி படே. பைத்தியம், ஏசு பைத்தியம், படி உட்காந்து. இதெல்லாம் பைபிள் எக்ஸாமில் வரவா போகுது, இப்படி பாடிட்டு இருக்கேன்னு. நான் பைபிளை தூக்கி சொன்னேன், என்ன கேள்வி வந்தாலும் இதுதான் எழுதுவேன்னு. எங்களுக்கு தான் தெரியுமே நீ ஒரு பைத்தியம்னு. தெரியுமா? முதல் கேள்வி என்ன தெரியுமா? ரைட் அபவுட் த புக் which influenced your character. உன் குணத்தை மாற்றின ஒரு புத்தகத்தை குறித்து கட்டுரை எழுதுன்னு. இதுதான் எழுதுனேன், பெஸ்ட் புக் டு ரீட் த பைபிள்னு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, எத்தனையோ அனுபவம் எனக்கு உண்டு. நான் படித்த காலத்தில் டீச்சர் சொல்லாத கொஸ்டின் பேப்பரை நான் கொடுப்பேன். அவங்க ஒமிட் பண்ண போர்ஷனுக்கு கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் கொடுப்பேன். ஏன்னா உனக்கு என்ன ப்ரொஃபஸர் உனக்கு லீக் அவுட் ஆகுனாரா இந்த கொஸ்டின் பேப்பர்ன்னு சொல்லுவாங்க. இல்லை, பரலோக தேவனே லீக் அவுட் பண்ணியிருக்காரு. அந்த கேள்வி ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கும். என் ஊழிய கன்ஃபர்மேஷனே என் காலேஜ் தான். ஆண்டோட சொன்ன, ஆண்டவரே நீ என்னை உண்மையாக அழைச்சதுன்னு அறியணும்னா எனக்கு கெமிஸ்ட்ரியில் காப்பர் சல்ஃபேட் வரணும்னு. அப்படியே ப்ளூயிஷ் கலர் சால்ட் வந்துச்சு. சுவாலஜியில் மவுண்ட் த பிரெயின் ஆஃப் காக்ரோச் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே தான் வந்தது, மவுண்ட் த பிரெயின் ஆஃப் காக்ரோச். என் நகத்தை வச்சே நான் எடுத்துருவேன். அப்படி எல்லாம் படித்து இந்த ஊழியத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்ட் த ப்ரேயர் மீட்டிங் இன் யுவர் காலேஜ். எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். கல்லூரியில் மட்டுமல்ல, உன்னை திருமண வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவார். நீயே பாப்பாய், அவரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நீடிய வாழ்வு, தயவு, நீடிய வாழ்வு. அவர் இறக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. சங்கீதக்காரனை தாவீது சொன்னான், ஆண்டவரே நான் எங்கள் அம்மா பாவத்தில் என்னை கற்பம் தரித்துட்டாங்க, அதனால தான் நான் பாவம் செஞ்சேனே. அவனுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினதான், உடைய கிருபை எத்தனை பெரியது. யுவர் லவ்விங் கைண்ட்னஸ் பெட்டர் மை லைஃப்னு சொன்னான். ஆண்டவரை என் ஜீவனை பார்க்கலாம், உடைய கிருபை எனக்கு நல்லதுன்னு அவர் எழுதி வச்சார், சங்கீதத்தில் எழுதி வச்சார். ஆமாம், கிருபை பெரியது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எரேமியா 17 அதிகாரம் 9 பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் பார்க்கல, இருதயமே
திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கு. நீங்க நல்லவங்க தாங்க, அன்னைக்கு இதயம் தான் கெட்ட இதயங்க, கெட்ட இதயங்க. மற்றவங்களை எப்படி கெடுக்கலான்னு பார்ப்பாங்க. ஐயோ எனக்கு சிரிப்பா இருக்கும். அத்தை வீட்டில் ஒரு பலாப்பழம் செய்கிறாங்கன்னா அந்த பலாப்பழத்துக்கு வாசனை வரக்கூடாதுன்னு கதவை போட்டுவாங்க. சில வீட்டில் சிக்கன் கறி வைப்பாங்க, அந்த வாசனை வெளியே போன கதவை போடும், ஏன்னா கொதி விழுந்துருமா. கன்னியாகுமரியில் மட்டும்தான் இந்த கொதியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், வேற எங்கேயுமே எனக்கு கேள்விப்பட்டது கிடையாது. நான் வந்து காலையில் வந்தோடனே எங்கள் அம்மா கடுகு சுற்றி போடுவாங்க. நாங்கள் இப்போ எதுக்கு இங்கே கடுகு, கண்ணு விழுந்துருவோம், கண்ணு விழுந்தா கண்ணு இல்லாமல் எங்கே போவோம். இது கன்னியாகுமரியில் தான் உண்டுங்க, கன்னியாகுமரியில் தான் உண்டுங்க. இந்த கொதின்னு சொல்கிறது, கண்ணு விழுறது எல்லாம் இங்கே தான் உண்டுங்க. எனக்கு கேட்டு இருதயம் திருக்குள்ளது கேட பார்த்து அழகா இருக்குங்க, அழகான முகம். நம்மள மாதிரி கலர் எங்கே இருக்கு? நம்ம முடி சுருட்ட இருக்குது, எங்கே இருக்குது இந்த சுருட்டு? அவங்கள சுருட்டுறாங்க, $500 கொடுத்து முடிய சுருட்டுறாங்க அமெரிக்காவில். நம்ம இயற்கையாகவே சுருட்ட முடி வச்சுருக்கிறோம். எப்படியெல்லாம் கர்த்தர் அழகா படிச்சிருக்காரு. கேடு எங்கே இருக்கு? இதயத்தில் இருக்கு. அது கன்னியாகுமரியில் இருக்கு. மற்றவனை கெடுக்கிறதுல நம்பர் 1. என் நாட்டை பற்றி நான் பேச எனக்கு உரிமை இருக்குது. எங்க பாருங்க, ஆப்பிரிக்கால எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு குண்டா இருப்பாங்க, அமெரிக்காவில் கொஞ்சம் சாப்பிட்டு குண்டா இருப்பாங்க, கன்னியாகுமரி 4 வாட்டி சாப்பிட்டு ஒல்லியா இருப்பாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் போய் கேட்டேன், ஆண்டவரே 4 வாட்டி சாப்பிட்றோம், காலையில் இட்லி சாப்பிட்டோமா, மத்தியானம் சிக்கன் கறி மட்டன் கறி பிரியாணி சாப்பிட்டோமா, 4 மணிக்கு சமோசா வடை சாப்பிட்டோமா, நைட்டில் திரும்பவும் சாப்பிட்டோமா, 4 வாட்டி சாப்பிட்டு ஏங்க ஒல்லியா இருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவர் சொன்னாரு, பொறாமையோ எலும்புருக்கி. உண்மையா நான் சொல்றேங்க, கன்னியாகுமரி மாதிரி பொறாம உள்ளவங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அடுத்த வீட்டில் அடுப்பெரிஞ்சா இவங்களுக்கு வயிறு எரியும். ஒரு அக்கா டாக்டர்கிட்ட போனாங்களா, வயிறு இருக்கு டாக்டர், வயிறு எரியும் டாக்டர். அப்போ டாக்டர் என்னம்மா நல்ல மிளகு சாப்பிட்டியா, மெட்ராசின் அனாசின் குரோசின் ஏதாவது போட்டு? ஒன்றும் இல்லை டாக்டர். அடுத்த வீட்டுக்காரி கலர் டிவி வாங்கின அன்னைக்கே இங்கே ஆரம்பிச்சு. உண்மை உண்மை உண்மை. பொறாமப்படுது மட்டுமில்லை, அவங்கள கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பொண்ணுங்க பொண்ணு பார்க்க வந்தோன்னு சொல்லுவாங்க, அந்த பிள்ளை மண்டல் மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால, இருந்திருக்கவே செய்யாது. எப்படி கல்யாணத்தெல்லாம் தடுத்து நிறுத்தவங்க எத்தனை, கல்யாணத்தை அன்னைக்கே தடுத்து நிறுத்தவங்க இருக்காங்க. பொறாமைக்கு அளவே கிடையாதுங்க, அளவே கிடையாதுங்க. திருக்குள்ளது கேடான இதயம். நல்ல இதயம் எனக்குன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்ட நல்ல இதயம், அது வரையும் திருக்குள்ள. அந்த வசன வாசிங்க பார்க்கலாம், 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமா இருக்கிறேன். ஆராய்ச்சி பாரு, யாருக்கும் தெரியாது. முகத்துல சிரிப்பு, உள்ளத்துல கத்தி, யாருக்கும் தெரியாது. இந்த சிஸ்டர் ரொம்ப அன்பா பேசுறாங்களே, இவங்களா என்ன பற்றி எப்படி சொன்னாங்க? அவங்களே தான் பார்த்தா சிரிப்பு, உள்ளத்துல கத்தி. இப்படி எத்தனையோ பேர் கத்தியோட வாழ்றீங்க, மற்றவங்களை வெட்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்க. இருதயம் திருக்குள்ளதும் கேடுமான, ஆனா ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிறார். ஆனா சங்கீதக்காரன் ஒரு நாள் சொன்னான், ஆராய்ந்து பாரும் தேவனே, வேதனை உண்டாக்கும் வழியை பார்த்து நித்திய வழியிலே நீர் என்னை நடத்தும். சுத்த இதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு அல்லேலூயா சொல்லியிருக்கணும்ல. நான் சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல, கன்னியாகுமரியில சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு நல்லவரா இருக்கிறார். நீங்க அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்கன்னா 5 லட்சம், குறைஞ்சது 5 லட்சம். எதுக்கு தெரியுமா? இருதயத்தை தச்சு போடுறதுக்கு, ஆன்ஜியோ பண்றதுக்கு, அல்லன்னா பைபாஸ் சர்ஜரிக்கு. கல்வாரி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். திருக்கானது கெடுதமான ஒரு கள்ளை சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தா ஆண்டவர் பார்த்து ஒரு ஜெபம் பண்ணான், என்னை நினைத்து கொள்ளும் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவர் அவனை பார்த்து, இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். எப்படி தெரியுமா? அவன் கருமையான இதயத்தை எடுத்து விட்டு தன் வெள்ளை இதயத்தை அவனுக்கு பொருத்திட்டார். வெள்ளை இதயம் இல்லாதவங்க பரலோகம் போகவே முடியாதுங்க. அவன் வெள்ளை இதயத்தோடு இருந்தாலும் அவன் பரதீசுக்கு போனான். அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் 1 மாதம் இருக்கணும். எங்கள் கல்வாரி ஹாஸ்பிட்டலில் ஒரு நிமிஷம் அந்த இதய மாற்றம் கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.